அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்னிங் ஏஞ்சோடனே ஹஸ்பண்ட்க்கு வந்து நக்ஸ் ஜூஸ் வேண்டாம், எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு கொடுன்னு சொன்னார். சரி, ஒரு பால் எடுத்து காய்ச்சிட்டு கொஞ்சம் பாலை தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக டீ கேட்டதுனால இஞ்சி ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீ தூள்லாம் நல்லா போட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அவருக்கு டீ போட்டு கொடுத்தாச்சு. அவர் ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு டீ போதும்னு சொல்லிட்டாரு. சரி, எனக்கும் சயான் குட்டிக்கும் நக்ஸ் ஜூஸ் போடலாமேன்னு சொல்லிட்டு நைட்டு நக்ஸ் எல்லாம் ஊற போட்டு வச்சுருந்தேன். நக்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது கூட வந்து ஒரு ஆப்பிள் இருந்துச்சு. சரி, அந்த ஆப்பிளோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு வாழைப்பழம் போட்டு கொஞ்சம் வேர்க்கடலைலாம் போட்டு கொஞ்சம் நக்ஸ் ஜூஸ் அடிச்சுட்டு ஜயானுக்கும் எனக்கும் ஒரு கப்பு ஊற்றி நாங்கள் 2 பேரும் குடித்தாச்சு. யாருக்கெல்லாம் செடி வளர்க்க ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து செடி வளர்க்க ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் வந்து அது கரெக்டாக மெயின்டைன்ஸ் பண்ணிக்கணும். செடி வந்து கரெக்டாக தண்ணி ஊற்றி அதை மெயின்டைன் பண்ணால் தான் நல்லா வளருமே. எனக்கும் செடி வளர்க்கலாம் ரொம்ப பிடிக்கும். இங்கே பச்சை மிளகாய் செடி வந்து எங்கள் மாமி வச்சுருந்தாங்க. அதில் எப்படியும் 3-4 கிலோ கிட்ட பச்சை மிளகாய் காய்ச்சிச்சின்னு சொன்னாங்க. அதுவும் நல்லா காய் காய்க்கிற விருந்தாங்க நிற்கும். அதுக்கப்புறமேட்டு காய் நல்லா காய்ச்சி முடிச்சிச்சின்னா அதுவே கொஞ்சம் வாடி போயிடும். யாருக்கெல்லாம் அப்பமும் தேங்காய் பாலும் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அப்பம் தேங்காய் பால் பிடிக்கும். ஆனால் எங்கள் மாமியார் வீட்டிலலாம் வந்து அப்பம் தேங்காய் பால் வச்சு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா கேரளாவில் மோஸ்ட்லி வந்து சிக்கன் கிரேவி, கடலைக்கறி, மீன் கறி, கிழங்கு கறி இந்த மாதிரிலாம் தான் சாப்பிடுவாங்க. கறி ஐட்டம்ஸ் தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்பம் சிக்கன் கிரேவி சாப்பிட்டாச்சு. ஜஸகல்லா.